சரி செய்கிற மருத்துவர். இங்கே மருத்துவம் ஒரு மகத்தான சேவை என்பதை மறந்து மிக அதிகமாக லாபம் குவிக்கிற ஒரு தொழிலாக மாறி இருப்பது ஒரு கொடுமை. அதை கடந்து பணத்தை பெரிது பண்ணாமல் மக்களின் மனத்தை நலப்படுத்துகிற சேவை செய்து கொண்டு இருக்கிற ஒரு மகத்தான மருத்துவர் தான் நம்முடைய தாய். புத்தகத்தை கொஞ்சம் அனுப்பிவிடு, எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது. அது ஒரு 150-200 பக்கத்துக்குள்ள அம்பேத்கர் யார் அப்படிங்கிறத அறிந்து கொள்வதற்கு இன்றைய தலைமுறைக்கு மொத்த வாழ்க்கையும் தேடி படிக்கிறது ரொம்ப கடினம். ஆனால் சுருக்கமாக இதுதான் அம்பேத்கர், இதுதான் மார்க்ஸ், இதுதான் லெனின் என்று உங்களால் கற்றுக்கொள்ள முடியும் என்றால் நீங்கள் புரட்டினீங்கன்னா இறுதி அட்டையை கீழே சாய்க்கிறவரை அவ்வளவு ஈர்ப்போடு படிக்கிற மாதிரி எழுதுவான். அவ்வளவு ஒரு இந்த தலைமுறையில் சிறந்த எழுத்தாளர்களில் ஒருவன் என் தம்பி அஜயன் பாலா. அவன் படைப்பாளியாக வருவது. என் தம்பி வெற்றிமாறன்னா திரைக்கதை எல்லாரும் சிறப்பாக, கதையை நல்லா சொல்வார்கள், அது கற்பனையில் சொல்லிடலாம். உங்களுக்கு தெரியும், இலக்கியம் பொய் பேசலாம், புராணம் இதிகாசம் எல்லாம் பொய் பேசலாம், வரலாறு உண்மையை மட்டும்தான் பேச முடியும். அப்படிப்பட்ட வரலாற்று உண்மையை பதிவு செய்யக்கூடிய ஒரு படைப்பாளி தான் என் தம்பி அஜயன் பாலா. தம்பி வெற்றிமாறன் அவர்கள் புதினங்களை, அதாவது நாவல், அதையெல்லாம் எடுத்து பதிவு செய்வார், படமாக கொண்டு வந்திருக்கார். அப்பா பாலமேந்திரா எடுத்திருக்காங்க, அப்பா அம்மா. முதன்முறை தம்பி அஜய் எவ்வளவு வேணாலும் பாராட்டலாம். ஆனால் என்னன்னா அவன் கொஞ்சம் கால இடைவெளி ஆயிடுச்சு, இங்கே குறிப்பிட்ட எல்லோரும் சொன்னது மாதிரி. இருந்தாலும் பரவாயில்லை. தென்னை 10 வருஷத்தில் 5 வருஷத்தில் இப்போல்லாம் 3 வருஷத்தில் பலன் தர தென்னைலாம் இருக்குது. ஆனால் அதனுடைய ஆயுள் ஒரு 8 வருஷம் 10 வருஷம்தான். ஆனால் பனை அப்படி அல்ல. இந்த தலைமுறையில் நாம் நட்டால் அடுத்த தலைமுறை தான். நீ காலதாமதமானாலும் உறுதியாக இருக்கிற மரமாக நீ இரு, அதுவே பெரிய வரம் தான். அஜய் இந்த படத்தை இயக்குறாங்கிறது எனக்கு மகிழ்ச்சி. அதுவும் என்னுடைய நெருக்கமான உறவுகள் எல்லாம் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதில் என்னுடைய தம்பி செலியன், அஜயை போல அவனும் சிறந்த ஒரு எழுத்தாளன். அதான் கலைஞன்னா முழுமையான கலைஞன். எந்த துறையை எடுத்தாலும் இசை வாசிப்பார், பாடுவார், கவிதை எழுதுவார், சிறுகதை எழுதுவார், கட்டுரை எழுதுவார், அழகாக ஒளிப்படம் எடுப்பார். இப்போது திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவாளராக மாறி இருக்கிறார். என் மண்ணை சார்ந்த ஒரே நிலத்தின் மண்ணின் மக்கள் நானும், என் தம்பி பேரரசு. என் தம்பி படம் எடுத்துக்கொண்டிருந்தேன். என் வீட்டிலிருந்து தான் அங்கே அவர்களுக்கு பயிற்சிக்கு போவார். அப்போ என்னுடைய அருமை சகோதரர் பாலு எனக்கு ஒளிப்பதிவு செய்து கொண்டிருந்தார். அவர் வேறு படம் வந்தோன்னு போயிட்டார். பாதிக்கு மேலே என்னுடைய தம்பி செலியனை வச்சுத்தான் தம்பி படத்தை எடுத்து முடித்தேன். அது குறிப்பாக பாடல் காட்சி, உச்சகட்ட காட்சி எல்லாம் அவர் தான் செய்தார். ஆனால் ஒரு படைப்பாளி, சிறந்த கலைஞன். அவர் சிறந்த படைப்பாளி என்பதற்கு அவர் எடுத்து விருது பெற்ற டூலெட் படமே உங்களுக்கு சான்று. இன்னும் சிறந்த படைப்புகளை தர காத்திருக்கிற ஒரு படைப்பாளி என்னுடைய தம்பி. அவன் ஒரு மேதை, இவன் ஒரு மேதை. எப்படி ஆளுகள்லாம் சேர்ந்து இந்த படத்தை படத்தொகுப்பாளர் இருக்காங்க, சிங்கம் பிள்ளையில் நடிச்சிருக்கிறாரு. என்னை எங்கள் ஐயா சொக்கலிங்கம் இருக்கிற இதய நோய் மருத்துவர், பெரிய நிபுணர், உங்களுக்கு தெரியும். அவர் ஜப்பானுக்கு போயிட்டு அங்கே போய் 100 வயது வாழ்வது எப்படி என்று நிறைய பேரை அரங்கத்தில் உட்கார வச்சு பாசிட்டு இருக்கும்போது எல்லாம் சிரிச்சிருக்காங்க. ஏன் சிரிக்கிறீங்கன்னு. எங்கள் எல்லாருக்கும் 110 வயசு ஆயிடுச்சு. முதலில் எங்களுடைய மொழி, அவர் சொன்னது எங்களுடைய மொழி. அதுக்கப்புறம் எங்களுடைய இயற்கையை நேசித்து இயற்கையின் பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வது 2. 3வது மன மகிழ்ச்சி அப்படின்னு. என்னை சந்திக்கும் போதெல்லாம் நீ உன்னுடைய 100வது வயதில் தான் என்னிடத்தில் மருத்துவத்துக்கு வர வேண்டும் என்று எனக்கு அறிவுறுத்துவார். அவர் என்னிடத்தில் ஒன்று சொன்னார், சிமான் உனக்கிட்ட எல்லாம் இருக்குது, உன்னுடைய பேச்சை கேட்டு தான் நானே உற்சாகம் சொன்னார். அந்த மகிழ்ச்சி தான் ரொம்ப முக்கியமடா உனக்கு அப்படின்ட்டு. அப்போ அந்த மகிழ்ச்சி எனக்கு வேணும்னா ஒரே ஒரு ஆள் தான் எனக்கு உலகத்தில் வேணும். அது என் தம்பி சிங்கம்புலி மட்டும் என் பக்கத்தில் இருந்தால் போதும். அவன் இருந்தான்னா நீங்கள் எந்த நோயும் வராது உங்களுக்கு. அப்படி ஒரு ஆள். விண்ணூர்தி நிலையத்தில் மதுரையில் நான் தனியாக அவன்கிட்ட எப்பவும் சிக்கிறது இல்லை. இவன் பேச ஆரம்பித்தா நான் கண்ணு கலங்கி கண்ணீர் கொட்டுது, சிரித்து உருள்றேன், இங்கே சாயிறேன் அங்கே சாயிறேன். மொத்த விண்ணூர்தி நிலைமை என்னையே பார்க்குது, யாரை என்னடா ஆச்சு, என்ன பண்ணுறாரு இவர் அப்படின்ட்டு. அவ்வளவு நகைச்சுவையாக பேசக்கூடியவன். அவனோடு அவன் அருகில் இருந்தாலே பசியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்படி ஒரு கலமையாக நடிப்பாங்க அவங்க எல்லோரும் சேர்ந்து. அதுக்கப்புறம் இங்கே நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற அண்ணன் ஆர்வி உதயகுமார், என் தம்பி ஏஎல் விஜய், நிறைய பேர் பெருமைமிக்க கலைஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அதில் என் தம்பி மீரா கதிரவன், அவன் இப்போ ஒரு படம் எடுத்திருக்கான், வெளியீட்டுக்கு காத்திருக்கிறது. இந்த நிலத்தை இதுவரை யாரும் பதிவு செய்யாத ஒரு காதல் கதையை பதிவு செய்திருக்கிறான். அது
விரைவில் வர இருக்கிறது. அதுக்கப்புறம் தினகரன் அவர்கள், அவருடைய உடல் ஒழுங்கை போல அவர் பேச்சும் ஒரு அழகாக ஒழுங்காக அமைந்திருந்தது. ஏன்னா அவர் சட்டம் ஒழுங்கு இல்லையா, அதனால் எல்லாமே ஒழுங்காக இருக்கணும். இவ்வளவு நேரம் அவருடைய நேரத்தை நம்மோடு செலவிட்டிருப்பது, என்னுடைய நேரத்தை செலவிட விடுங்கள். என்னால் இது என்னுடைய பேரன்பு. திரையுலகம்ங்கிறது என்னுடைய பேரன்பு. இப்போ நான் செய்துக்கிட்டு இருக்கிறது மிகுந்த பெருமைக்குரியவர்கள். சில இது எங்கள் அப்பா நம்ப முடியாத ஒரு ஆளுமைன்னு இருக்கும். இவராது அப்படின்னு கேட்பாங்கல்ல, அப்படிப்பட்ட ஆள் அவர். நீங்கள் வாழ்வே மாயம்னு ஒரு திரைப்படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த படத்துக்கு எங்கள் இசையமைப்பாளர் பேரை மட்டும் பார்க்காம நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாருமே இவர் தான் இசையமைச்சிருப்பாருன்னு இந்த திரையரங்கில் யாரும் சொல்ல மாட்டீங்க. என்னுடைய நண்பர்கள்லாம் அதை பாட்டு போட்டியில் பாடும். அந்த பாட்டெல்லாம் பாடினா நினச்சி பார்க்க முடியாது. அந்த நீலவான உடையில் அந்த பாட்டெல்லாம் அப்பா. அப்புறம் வாழ்வே மாயம் ஒரு தத்துவம், வாழ்க்கை தத்துவம். வாலி ஐயாவும் அப்பா ஜேசஸ் அந்த இணைவில் உச்சக்கட்ட காட்சியில் பாட்டை போட்டு உட்கார வைக்க முடியும்னு ஒரு இசையமைப்பாளர் நிரூபிச்சிருக்காருன்னா யாராவது சொல்லுங்க. அண்ணன் கமலஹாசன் மாதிரி ஒரு நடிகரை வச்சுக்கிட்டு மரணப்படுகையில் படுத்திருக்கிற ஒருத்தனை வச்சு பாட்டை போட்டு படத்தை உட்கார வச்சிட முடியும்னா அது எங்கள் அப்பாவால் முடியும்னு காட்டியிருப்பாப்புல. அதெல்லாம் பெரிய பெரிய சாதனை தான். எல்லாரும் உச்சக்கட்ட காட்சி வந்துருச்சு, அப்புறம் ரெண்டாவது சண்டை ஆரம்பிச்சு அப்படி போய் பரபரப்பாகணும். இப்படி இருக்கும் படம். நீங்கள் வேணா எனக்காக ஒரு தடவை தொலைக்காட்சியில் போட்டால் தவறாம பாருங்க. அப்போ யார் கங்கை மரன்னு உங்களுக்கு தெரியும். பாடல்கள்லாம் சில பாடல்கள்லாம் எழுதியிருப்பாரு. நீங்கள் இதெல்லாம் கண்ணதாசன் எழுதியிருப்பாரு, இதெல்லாம் வாலி எழுதியிருப்பாரு, இதெல்லாம் புலமை பற்றி எழுதியிருப்பாருன்னா அதுக்கு மேலே ஒரு அப்பன் எழுதியிருப்பான். அதான் எங்கள் அப்பன் கங்கை மரன் அப்படியே எழுதியிருப்பாரு நினைக்கிறீங்க. ஒன்றும் இல்லை, மண்ணில் இந்த காதலன்றியா அப்படி மடக்கி எழுதக்கூடிய நீங்கள் தந்தன தந்தன தாளம் வரும், புதுராகம் வரும், அதில் சந்தன மல்லிகை வாசம் வரும். அப்பெல்லாம் நாங்கள் படிக்கும்போது என்ன சந்தன மல்லிகை எப்படிங்க வாசம் அதில் வரும் அப்படின்னா, கேள்ற இந்த பாட்டை கேட்டால் வரும்டா. என்னங்கப்பா என்ன நீங்கள் இப்போ அப்போதைக்கு இந்த மெல்லிசையும் எழுத முடியும், கவிதைத்தனமாகவும் எழுத முடியும். அந்த பகல் நிலவு படத்தில் பூமாலையே இளந்தோல் சேரவா, நீங்கள் இளையராஜாங்கிற ஒருத்தரை அது அப்புறம் வருவோம், ஒவ்வொருத்தராக பேசி வருவோம். அந்த பாட்டை கேட்டிங்கன்னா அந்த எழுதுனதுல அவ்வளவு கவிதை. தட்டக்காரன் கங்கை மரனா கரகாட்டக்காரன் படம் என்னென்னமோ நடிகர் நடிச்சு பார்த்தான். ஒரு வருஷம் ஓடுது ஒரு படம் அப்படின்னா எப்படி பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி நம்ம கூட அமர்ந்திருக்கிறாங்கன்னா அது முதல்ல நாங்கள்லாம் பயணங்கள் முடிவதில்லை அதான் நினைக்கிறேன். அதில் அப்புறம் வாய்ப்பு கேட்டு வர்றது இடத்துல இவர் தான் கங்கை மரன்னு சொல்கிறாங்க. அவர் அந்த மோகனை கூட்டிகிட்டு அறிமுகப்படுத்துவாங்க. அதில் சாதனைகளை செய்த மேதைகள் நம்மோடு சாதாரணமாக உட்கார்ந்துருக்கிறார்கள்ங்கிறதுனாலேயே, அதாவது தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவாக கிடைக்கிறதுனாலே மனிதன் அதை மதிக்கிறது இல்லை. பூமி தன காலுக்கு கீழே மிதிபடுறதுனாலேயே இந்த மனுஷப்பை அதை மதிக்கிறது இல்லைங்கிற மாதிரி நம்ம பக்கத்திற்கீழே உட்கார்ந்துருந்ததுனாலே இந்த மகத்தான கலைஞர்களின் மதிப்பு நமக்கு தெரியறதில்லை. அதுதான் இங்கே இருக்கிற சிக்கல். படங்கள் எல்லாம் நீங்கள் கிழக்கு வாசல், பொன்னுமணி, சின்ன கவுண்டரு, எஜமான் படங்கள்லாம் பார்த்தா திரையில் ஒரு கவிதை தான். திரையில் ஒரு கவிதை. அதில் பொன்னுமணியில் அன்ப சுமந்து சுமந்து மொத்த படத்தையும் அந்த ரெண்டு நிமிஷம் பாடல்ல ஒரு படைப்பாளி. எல்லா மேதைகளும் இங்கே இருக்கிறாங்க. இந்த விழாவிலே எனக்கு மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியுமா இருக்கிற ஒரு பெரியது என்னுடைய தாய். ரொம்ப நாளாக நானும் என்னுடைய கையிலும் எங்கள் அம்மாவை தேடிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு பொங்கலுக்கு எடுத்த புடவை இன்னும் அப்படியே இருக்குது. அம்மாவை காணாம்னு எந்த பயல்கிட்ட கேட்டாலும் அம்மா அங்கே இருக்காங்க. இதெல்லாம் இந்த பயலுக்கு தெரிஞ்சிருக்கு, இவன் சொல்லவே இல்லை. என்னுடைய அப்பா பாலுமகேந்திராவை சொல்லணும்னா உலகம் எவ்வளவுனாலும் புகழும். நானும் என் தலைவனும் தமிழீழ மண்ணில் பேசி கொண்டிருக்கும்போது திரைத்துறை பற்றிய பேச்சு வந்தது. அப்போ அந்த நேரத்தில் போர் தான். ஆனாலும் அந்த தலைவன் அவன் தன்னுடைய இனத்தின் பண்பான கலையை போற்றுவது, கலைஞர்களை போற்றுவது, விருந்து உபசரிப்பது, அதில் சின்ன குறையும் இல்லை. அந்தவனையை சாப்பிட்டு போன்னு சொல்ல பரம்பரை நாங்கள். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது திரைத்துறை பற்றி பேச்சு வரும்போது எல்லா படைப்பாளிகளையும் பேசி வந்தபோது என்னிட்ட கேட்குறாங்க, எல்லாரும் தான் கதை வசனம் எழுதி படம் எடுக்கிறீங்க, ஏன் பாலுமகேந்திரா மாதிரி உங்களால் எடுக்க முடியல அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அவர் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவையற்ற இருந்தார். இப்போ பக்கத்தில் இருந்து எங்கள் அண்ணன் பொட்டம்மான் நீ கண்டுகதை, அது ஊர் பாசத்தில் புகழ்றாருதான் கண்டுகதைன்னு சொல்கிறாப்புல.
அப்படி ஒரு படைப்பாளி. எப்படியாவது அந்த நாட்டுக்கு தன்னை என் அப்பாவை கொண்டு போயிடணுன்ட்டு பெருமுயற்சி எடுத்தார். நான் எங்கள் அப்பாட்ட பேசினேன். எனக்கு கடவுச்சீட்டு இல்லையடான்னாரு. இந்த அம்மாவை எப்படிடா கூட்டிகிட்டு போகிறேன், நான் உன்னை படகால அனுப்பிடுறேன். அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணேன். இப்போ சொல்லலாம்ல, ஒன்றும் இல்லை, படகால அனுப்பிடுறேன், நான் அம்மா எனக்கு அனுப்பிடு அப்படின்னாப்புல. பெருமுயற்சி எடுத்தேன், அது சரியாக வரல. அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி நீங்கள் அறிஞ்சுக்கிறணும். தமிழ் திரை உலகில், இந்த தென்னிந்திய திரை உலகில் தலை சிறந்த படைப்பாளிகள் எடுத்திங்கன்னா பரதன், மணிரத்னம், ஐயா மகேந்திரன், இப்படிப்பட்ட படைப்பாளிகள்லாம் எடுத்திங்கன்னா எல்லா படைப்பாளிகளின் முதல் ஒளிப்பதிவாளர் என்னுடைய அப்பா பால்மகேந்திரா. அதை அவ்வளவு அழகாக அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த எல்லா படைப்பாளிகளுக்கும் முதல் படத்தில் இல்லை, எல்லா படத்துக்கும் இசையமைச்சது எங்கள் அப்பா இளையராஜா தான். அப்படி ஒரு இது. இங்கே விழாவின் நாயகரை பற்றி நம்ம சொல்லணும். நாங்கள் இங்கே எல்லாரும் பேசி பண்ணி தான். உங்களுக்கு ஐயம் இருந்தால் தளபதி படத்தில் வரல, சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, அந்த பாட்டை நீங்கள் வரிகளை எடுத்துக்கிட்டு அவர் இசை கோர்த்து அந்த இசையை தொடங்கி ஒவ்வொரு இடத்துலையும் போகிறத தனியாக கண்ணை மூடி கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் சிம்பனி. அதனால் அவர் செல்வன் இல்லை, நாங்கள் சொல்கிறோம் இசை ஞானியும் இல்லை, அவர் இசை இறைவன் தான் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா நீங்கள் இறைவனா என்னென்னா, நீங்கள் ஒரு நகைச்சுவை படம் எடுக்க வருவீங்க, அதுக்கு ஒரு இசையமைப்பாளர், சிலது இந்த திருள் படம்பாங்க, அதெல்லாமா சொல்லுவாங்க, அடிதடி படம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இசை. இதுக்கு இந்த படத்துக்கு இவர் தான் இசையமைச்சா சரியாக இருக்கும். இந்த படத்துக்கு நீங்கள் எங்கள் அப்பா மணிவண்ணன் எடுக்கிற குவா குவா படத்துக்கும் எடுப்பார், விடிஞ்சா கல்யாணத்துக்கு இசையமைப்பார், 100வது நாளுக்கு இசையமைப்பார், அதே மாதிரி கோபுரங்கள் சாய்வுதலைக்கும் இசையமைப்பார். எல்லாம் ஒரே இசையமைப்பாளர்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஏன் இறைவன்? எல்லாருக்கும் வாழ்த்து, உயிரோடு இருக்கவனுக்கு வாழ்த்து, செத்தவனுக்கும் வாழ்த்து, எல்லாருக்கும் வாழ்த்து. அது ஒரு அதனால தான் அது இசை இறைவன். அது அதில் அதுக்கு கீழே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லாது. அவரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சின்ன பிள்ளைய படம் பார்க்க போகும்போது, அப்போ நான் வாழ வைப்பேன்னு நினைக்கிறேன், அந்த படத்தில் பார்க்குறோம். அப்படியே எங்கள் ஊரில் பார்க்கும்போது இசை இளையராஜாங்கும் போது மொத்த பேரும் கைதட்டு. அதை கைதட்டு ஒரு இசையமைப்பாளர் பேருக்கு விழுகுதுன்னா, அந்த மாதிரி ஒரு பெயர் இசையமைப்பாளர் பேர் போடும்போது தமிழ் திரையுலகில் கரவொளி எழுந்ததென்றால் அது இந்த நாட்டில் வரலாறு. இளையராஜா என்கிற ஒரு இசை மேதைக்கு தான் அது விழுந்திருக்கு. இளையராஜான்னு பேர் போட்டால் கைதட்டான். அதான் எங்கள் அண்ணன் அருவிதுகுமார் சொன்னால், ஒரு பேரை போட்டால் வியாபாரம் ஆயிரும். நிறையா இருக்குது, அதை நிறையா பேசியிருக்கேன், நேரம் குறைவாக இருக்குது. ஆனால் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா என்னுடைய அன்பு தம்பி மு களஞ்சியம் அவர்கள் இயக்கி எடுத்த படம் பூமணின்னு ஒரு படம். அந்த படம் கோயம்பேடு ரோகிணியில் திரையிட்டு இருந்தாங்க. நான் அப்போ கட்சியில் ஆரம்பிக்கல, அப்போ திரைத்துறையில் தான் இருக்கும். நாங்கள்லாம் போய் நண்பர்களோட உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். பார்த்துட்டு இருக்கும்போது படம் ஓடுது. அதில் அண்ணன் முரளி, எங்கள் அப்பா மணிவண்ணன் இதெல்லாம் நடிச்சு அப்போ படம் வரும்போது படம் போயிட்டு இருக்காச்சு. நான் தேவையான திருமணம் செஞ்சுட்டு ஒரு இதில் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை. அப்போ வண்டியில் கூட்டிகிட்டு வர்ற மாதிரி, வண்டியில் காட்சி பதிவாகிறது எப்படி இருக்குது அப்படின்னா, பெரிய ஆடம்பரமான பின்புல மாற்றங்கள் இல்லை, நடன அசைவுகள் இல்லை, ஒன்றும் இல்லை. வண்டி ஒரு வண்டியில் உட்கார வச்சுட்டு கதாநாயகி உட்கார வச்சுட்டு கதாநாயகன் பாட்டு பாடிட்டு வர்றாரு, அவ்வளோ. அந்த பாட்டு வந்த கிளி இரண்டு அதிலாலோலம் பாடி வரும் சொந்த கிளி ஒன்று காத்திருந்த சின்ன கிளி காயம்பட்டு கத்துதடி, நேத்து வந்த வண்ண கிளி நெஞ்ச கொத்துதடி, தத்தல் அடிமானே கிளி நிழல் தேடும் கிளி இங்கே நிஜம் காணுமா.